அதிமுகவுக்கு நிறைய அஷூரன்ஸ் அப்படின்றது வந்து பாஜக தலைமை கொடுத்திருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமா நான் இதுக்கு முன்னாடி நான் தனியா ஒரு வீடியோ பண்ணப்ப கூட அதில் கூட பேசியிருக்கிறேன். ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தோல்வி அடைந்தாலும் கூட நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மத்தியில நாங்க அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறோம், மத்திய அமைச்சரவையில நாங்க அதிமுகவுக்கு இடம் கொடுக்குறோம், ஏன்னா எங்க கூட்டணி எல்லாத்தையும் நாங்க அரவணைச்சு போகக்கூடிய விஷயங்கள்லாம் பண்றோம் அப்படின்னு. ஸோ அந்த அஷூரன்ஸை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு வந்து அமித்ஷாவை பார்த்தப்போ அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. பியூஷ் கோயல் அவர்களும் இதே தகவலை இப்போ தமிழ்நாட்டுக்கு அவர் ரீசெண்டா வந்தப்போ பகிர்ந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஒருவேளை நடக்கலாம். ஆனா அதுக்கான டிமாண்ட் என்னன்னா, டீசென்டான இடம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கணும். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வளரணும், எல்லா இடத்துலையும் வளர்றாங்கன்ற ஒரு பிம்பம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கேரளால ஒரே ஒரு மேயர் தேர்தலை ஜெயிச்சு அவங்க எவ்வளவு பெரிய ப்ரொபகண்டா பண்ணியிருக்காங்க, ஒட்டுமொத்த கேரளாவையும் நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய பிம்பம் அப்படின்றது கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா மாநிலத்தில இருந்தும் அமைச்சர் அப்படின்றது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்திருப்பாங்க. நீங்க எல்முருகன் உடனே கேட்பீங்க, அவர் ராஜஸ்தான்ல இருந்து வந்தவர். நிர்மலா சீதாராமன் அவர்கள் கர்நாடகால இருந்து வந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம கணக்கெடுத்துக்க முடியாது. நீங்க எல்லா மாநிலத்தில இருந்தும் மத்திய அமைச்சரவையில அந்த ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது டைரக்டா இருக்கு. இல்லாத ஒரே மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாட்டில இருந்து யார் இருக்கிறாங்க அமைச்சரா? யாருமே கிடையாது.